அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான கிளாஸில் நன்றி சொல்கிறது, ஒரு காரியத்தை நம்ம சிறப்பாக செஞ்சு முடிச்சோன்னா அல்லாஹ்க்கு நன்றி சொல்கிறது மட்டும் போதுமா அப்படின்னா அல்லாஹ் அதை மட்டும் அல்லாஹ் இது பண்ணுறதில்ல. நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு காரியத்துக்காக நம்ம ஒரு ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்காக உதவி பண்ணவங்களுக்கு நன்றி சொன்னால் தான் நம்ம அந்த நன்றி சொன்னதுக்கான பயனை நம்ம அடைஞ்சிக்க முடியும். நன்றி சொல்கிறது, ஒருத்தவங்க கிட்டே மனசார நம்ம நன்றி சொல்கிறோம், ஜஸாக்கல்லா ஹைரன் கசீரா, அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு அதில் நன்மை இருக்கா அப்படின்னா இல்லை, நமக்கு தான் அதில் நன்மை இருக்குது. நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறோம், அல்லாஹ் அந்த தேங்க்ஸை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். அந்த தேங்க்ஸ் சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், நமக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்குறான். அப்போ ஒரு செயலுக்காக நம்ம அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அதுக்காக உதவி பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சாலும் அந்த செயலில் ஒரு சிலரோட உதவிகள் இல்லாமல், ஒருத்தவங்களை நம்ம நாடாமல் ஒரு செயலை கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்லபடியாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு முடிச்சிருக்கவே முடியாது, இல்லை அதை முடிக்கவே முடியாது சில பேரோட உதவியே இல்லாமல். அப்படி இருக்கப்போ நமக்கு உதவி செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மனசார ஒரு தேங்க்ஸ் சொல்கிறப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க ஒரு ஹாப்பியாகிறாங்க, அவங்களுக்கு இருக்கிறது ஒரு கொஞ்சம் ஹாப்பினஸ், தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க இன்னொரு தாட்டி அவங்கக்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறப்போ அவங்க அந்த உதவியை கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு தருவாங்க. இவங்க ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கிற பர்சன் அப்படின்னு அவங்க சிறப்பாக செஞ்சு தருவாங்க. இதுக்கு எல்லா இடத்துல நமக்கு நன்மை இருக்குது. ரெண்டாவது தொழுகையில் கவனத்தோடு தொழுகணும். கவனத்தோடு தொழுகிறது, தொழுகையை சிறந்த முறையில் தொழுகிறது. ஏன்னா அல்லாஹ் இடத்துல எல்லாருடைய தொழுகையும் ஏற்றுக்கப்பட்டதான்னு கேட்டால் தொழுகையை உசுரோட தொழுகணும், கவனத்தோடு தொழுகிறது தான் ஏற்றுக்கப்பட்ட தொழுகையாக இருக்குது. எப்படி கவனத்தோடு தொழுகிறது அப்படின்னா, கவனத்தோடு தொழுகிறதுங்கிறப்போ கான்சியஸான தொழுகிறது மட்டும் இல்லை, கான்சியஸாக நம்ம இந்த தொழுகிறத ஸ்டெப் பை ஸ்டெப் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ருக்கு சஜ்தா அது செய்கிறது கான்சியஸாக தொழுகிறது மட்டும் இல்லை, தொழுகையில் உசூரோட தொழுகணும். உசூர் அப்படின்னா உள்ளச்சத்தோட, உள்ளச்சம் அது கூட டைரக்ட் மீனிங் கிடையாது. உள்ளச்சங்கிறது ஒரு இன்டைரக்ட் மீனிங். அல்லாஹ் இந்த குசூரை பார்த்து பல வசனங்களில் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு குசூரோட தொழுகிறவங்க எப்படி தொழுவாங்கன்னா, ஒரு மறுமை நாளில் கை சேதப்பட்டு நிற்கிறவங்க எப்படி ஒரு பயத்தோடு நிற்பாங்க, நம்ம இந்த நாளில் கை சேதப்பட்டுட்டோமே அப்படிங்கிறப்ப அந்த உள்ளுணர்வு அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, ஒரு நடுக்கம் எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் குசூர். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம ஒருத்தங்க முன்னக்க ஒரு தவறு செஞ்சுருப்போம், ஒரு தெரியாமையோ தெரிஞ்சோ ஒரு தவறு செஞ்சுருப்போம், அது நமக்கும் அவங்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம ஒரு சபையில் நிற்கிறப்போ அந்த ஒரு பர்சன் வரப்போ அவங்கள பார்க்குறப்ப நமக்கு ஒரு வெட்கம் ஏற்படும், நம்ம அந்த இடத்துல கூனி குறுகி நிற்போம்ல, அந்த உணர்வுக்கு பேர் தான் குசூர். அந்த அளவுக்கு அல்லாஹ் முன்னக்க நிற்கிறப்ப யா அல்லாஹ் அப்படின்ட்டு, ஏன்னா நம்மளோட ஒரு மிஸ்டேக் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்கள பார்க்குறப்பே நம்மளுக்கு ஒரு வெட்க உணர்வு இருக்குது, அவங்கள பார்க்குறப்ப அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குங்கிறப்போ நம்ம செஞ்ச ஒவ்வொரு அணு அளவு ஒரு பாவம் செஞ்சுருந்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் முன்னக்க போய் நான் நிற்க போகிறேன் அப்படின்னா என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும், அதை தாண்டி என் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னா அந்த உணர்வு இருக்கணும். யா அல்லாஹ் உன்கிட்ட தொழுகிறேன், நன்மைக்காக நிற்கிறேன், நான் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், நான் செஞ்ச தவறாக இருக்கும், உன்னோட அருளால் நான் செஞ்ச நன்மையாக இருக்கும், எல்லாமே தெரியும் உனக்கு. உன் முன்னக்க நான் திருப்பி தொழுகைக்காக ஒரு நன்மையை தேடி என் மன்னிப்பை தேடி நான் நிற்கிறேன் அப்படிங்கிற உணர்வு எல்லாம் முன்னக்க நிற்கிறப்ப வரணும். அந்த உணர்வுக்கு பேர் தான் உசூர். இந்த தொழுகை உசுரோட தொழுகை ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அல்லாஹ் நான் உன் முன்னக்க நிற்கிறேன், நான் ஒன்றுமே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு ஃபுல்லாக அல்லாஹ் டிபெண்ட் பண்ணி நின்றுட்டாக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தொழுகை எப்படி இருந்துச்சு, அவங்க தொழுகை நீட்டிக்கிட்டே இருந்தாங்க. தொழுகையை லுஹா எல்லாம் நம்ம ஒரு 5 ரக்காய் தொழுகிற மாதிரி கிடையாது, அவங்க தொழுகை லுஹாலாம் இருந்தது, எக்ஸ்ட்ரா தொழுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க, ஒரு வேளை தான் தொழுவாங்க, அவங்க பள்ளிவாசலுக்கு போனால் தொழுவாங்க, அவங்க தொழுகிறாங்க. அவங்களுக்கு தொழுகை மேலே உள்ள பிரியம், அந்த பிரியம் அவங்க கஷ்டம்தான் தொழுதாங்க, அல்லாஹ்க்கு நன்றி சொல்ல தொழுதாங்க, அல்லாஹ் கிட்ட உதவி தேட, அல்லாஹ் கிட்ட ஒரு விஷயம் கேட்க, எல்லாத்துக்குமே அவங்க தொழுதாங்க.
ஒரு மழை பெய்ய தொழுதாங்க, கிரகணத்தை பார்த்தா தொழுதாங்க, எல்லாத்துக்குமே அவங்க தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? நம்மலாம் இப்போ நிற்கிறப்போ நம்மள சில பேர் உசுரோட தொழுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு பல பேருக்கு வந்து நம்ம போய் தொழுகை நிற்கிறப்போ எப்போ அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு எப்போ போவோன்னு இருக்கு. அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு. ஏன் அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு நபிக்கு? ஏன்னா அவங்க வந்து அந்த தொழுகையோட சுவை, அதோட டேஸ்ட் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்த ஒரு க்ராஷெட்ஸ் சொல்லுவாங்க, உள்ளநூல் பின்னிக்கிட்டு இருப்பாங்க, அதை பின்னிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்து அதோட இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்து அதை பார்க்குறப்போ என்ன இவங்க பாட்டுக்கும் பின்னிக்கிட்டே உட்காந்துருக்காங்கன்னு தோணும். ஆனால் அது மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதில் பின்னிக்கிட்டே அதில் முழுகிடுவாங்க. அவங்க எவ்வளோ தூரம் பின்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. யாராவது கூப்பிட்டு இப்போ போதும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த விஷயம் எப்படி அது பாட்டுக்கும் போகுதோ அந்த மாதிரி தொழுகையில் வந்துருச்சுன்னா நம்ம தொழுவோம். அது அதிகமாக தொழணுன்னு தான் ஆசைப்படுவோம். அதனால் தொழுகையில் அந்த எண்ணம், ஓ மின்னுக்கு நிற்கிறான்ல, நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த குசுருடைய எண்ணம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். கான்சியஸாக தொழுகணும். அதுக்காக நம்ம உசுரோட கான்சியஸாக தொழுகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதால போய் நின்று நான் குசுரோட தொழுக போகிறேன், உசுர்னா எனக்கு இவ்வளோ வழங்கியிருக்கு, கான்சியஸ்னால் எனக்கு தெரியும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தொழுவ போகிறேன் அப்படின்னு நான் சலா விரித்து போய் நின்று தொழுவ முடியுமாண்டா? தொழுவ முடியாது. ஏன் தொழுவ முடியாதுன்னா நம்ம எல்லாமே மனுஷர்கள். மனுஷங்கிறப்போ எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கோம். பாவம் செஞ்சதுனால நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, இந்த கையை நம்ம தூக்கணும்னாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நம்மளால அதை தூக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும், அல்லாஹ் கிட்ட ஹெல்ப்பை வைக்கணும், அல்லாஹ் கிட்ட பொறுப்பை வைக்கணும். ஏன் அல்லாஹ் நான் தொழுகையை கரெக்டாக தொழணும், கான்சியஸாக குசுரோட தொழணும்னு நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட பொறுப்பை வைக்கிறப்போ, அல்லாஹ் கிட்ட உதவி தேடி பாவ மன்னிப்பு கேட்குறப்போ அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த விஷயத்த இலகுவாக்குவான்.